பராசக்தி படம் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. இந்த படத்தோட பேரை வந்துட்டு மாத்தணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சென்சார் போர்டுல இப்போ பிரச்சனை. இது மட்டும் இல்லாம பொங்கல் படம் வர்ற வரைக்கும் பிரச்சனை. எஸ்கே லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்பயே அந்த அண்ணன் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்துட்டு நாங்க தீபாவளிக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். அந்த டைம் பார்த்துட்டு ஜனநாயகன் வர்ற மாதிரி இருந்தது. அதனால நாங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு மாற்றணும். திடீர்னு அண்ணன் வந்துட்டு பொங்கலுக்கு வர மாதிரி ஆயிட்டாரு. அப்பயும் வந்துட்டு நாங்கள் அண்ணன்கிட்ட பேசணும். அண்ணன் ஓகே சொன்னதுனால தான் அதுக்கப்புறமா நாங்கள் வரோம். யார் என்ன சொன்னாலும் இது வந்துட்டு அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு சிலர் இது எதுவுமே தெரியாமையா இல்ல புரிஞ்சுக்காமையா இல்ல ஏத்துக்காமையான்னு தெரியல, ஆனா இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சிம்பிளா கேட்கறேன், இதே மாதிரி ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி உங்களோட அம்மாவையோ அக்காவையோ இல்ல மனைவியோ இல்ல உங்க வீட்டு குழந்தைகளையோ எவனாவது வந்துட்டு ஆபாசமா அருவருக்கத்தக்க கேவலமான கொடூரமான வார்த்தையை பேசுறான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் கொதிக்காது, உங்க உடம்பு கோவத்துல அப்படியே கொந்தளிக்காது, நீங்க அவன் நேரில் கிடைச்சானா கடவாப்பால கழட்டி எடுக்கிற அளவுக்கு கொடுப்பாவாது. இது கூட முடியாது, எதுவுமே முடியாது, அவன் ஃபேக் ஐடி அப்படின்றப்போ பதிலுக்கு திட்டுனாவது தோணும்ல. அந்த மனுஷன் இவங்களாலேயே வந்துட்டு இன்ஸ்டால அவர் குடும்பத்தோட இருக்கிறது குழந்தைங்களோட இருக்கிற எல்லா போஸ்டையும் வந்துட்டு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு வேற எதுலயாவது கமெண்ட்ஸ் ஆன்ல இருந்ததுன்னா அதுல போயிட்டு போடுறது, எஸ்கே பயந்துட்டாரு எல்லாம் எப்படி மாசா அப்படின்னு. இதுக்கு பேரு பயம் கிடையாது, இதுக்கு பேரு ஒதுங்கி போறது. ஒரு புத்திசாலி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, ஒரு முட்டாள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. நீங்க வந்துட்டு உங்களை நீங்களே கெத்துன்னு நினைச்சுக்கிறது வந்துட்டு இதுல கெத்தே கிடையாது. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன இந்தியன் பார்டர்ல நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து பாகிஸ்தான் தீவிரவாத தொட நடுங்கி போய் நிக்கிறதுக்கு அவர் உங்களை பார்த்து ஒதுங்கி போறாரு. ரெண்டு நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறதுன்றது வேற. ஆனா தனக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லாத ஒரு மூணாவது மனுஷனை அவன் வருத்தப்படணும் அப்படின்றதுக்காக கீழ்த்தரமா கேவலமா இவ்வளவு அருவருப்பா கொடூரமா கோரமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன இருக்கு பெருமை? இந்த பெருமையை வச்சுட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதுல ஃபேமிலி குரூப்ல போட முடியுமா? இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒருத்தனுக்கு கேவலமா பேசினேன், அவனோட குடும்பத்தை கிழிச்சேன், அவன் வந்துட்டு அவனோட குழந்தைகளை அவன் மனைவிகளை அவங்க அம்மாவை அவதூறு ஆபாசமா பேசினேன், அதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 500 லைக்ஸ் 1000 லைக்ஸ் கிடைச்சதுப்பா. என்ன மாதிரியே ஒரு 1000 பேர் வந்துட்டு இதே மாதிரியான இதை விட மோசமான கொடூரமான கோர குணம் கொண்டவனுங்க எனக்கு ஒரு 1000 பேர் லைக் போட்டாங்க அப்படின்றத உங்க ஃபேமிலி குரூப்ல போட்டு சொல்ல முடியுமா? இல்ல வந்துட்டு அது வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்துட்டு அதை வந்துட்டு சந்தோஷமாவும் பெருமையாவும் நினைப்பாங்களா? எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன். நீங்க பராசக்தி பாருங்க, ஜனநாயகன் பாருங்க, இல்ல ரெண்டையும் பார்க்காதீங்க, இல்ல ரெண்டையும் பாருங்க, என்ன வேணா பாருங்க. இது வந்துட்டு உங்களோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு. ஆனா மத்தவனோட குடும்பத்தை மத்தவனோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்துட்டு நீங்க வந்துட்டு இவ்வளவு அவதூறா அவமதிப்பா ஆபாசமா பேசாதீங்க. நீங்க இப்ப லைக்ஸ் போடுறதுனால அவன் ஓகே இது நல்லா இருக்கே, இது கெத்து, இது பெருமை போலையாடே எங்கப்பா அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து அவன் இன்னமும் இதே மாதிரியான போஸ்டுக்கு கமெண்ட் போட்டுட்டு இருப்பானே தவிர இது தப்புன்ற எண்ணம் அவனோட அடி மனசுக்கு ஆள் மனசுக்கு எதுலயுமே அவனுக்கு வராது. 10 நாள் லீவ் வருது, 2 படத்தையும் பார்க்கட்டும் அப்படின்ற மென்டாலிட்டியில தான் 2 ஹீரோஸுமே இருக்காங்க. இல்ல ஆனா நீங்க வந்துட்டு இது என்னமோ வந்துட்டு ஒரு பரம்பரை சண்டை மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க.